வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்தியர்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு கோல்ட் ஜுவல்லரி, தங்க நகை. இந்த தங்க நகை வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும், இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ தங்க நகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்ம நாட்டை பொறுத்தவரையும் ஒரு கல்யாணத்துல இருந்து காது குத்து வரையும் கிஃப்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்துறோம். இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம தங்க நகை வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் வாங்க பார்ப்போம். நம்ம தங்க நகை வாங்கும்போது முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது பியூரிட்டி. நம்ம வாங்குற தங்கத்தோடைய தூய்மை என்ன. தங்கத்தோடைய 99.9% பியூரிட்டி 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 24 கேரட் கோல்டு வச்சு நகை செய்ய முடியாது. தங்கத்தை வளைச்சு நகை செய்ய முடியாது. ஸோ அது கூட மற்ற உலோகங்களை கலந்து தான் அவங்க நகை செய்வாங்க. ஸோ அடுத்து 22 கேரட், 18 கேரட், 16 கேரட், 14 கேரட்னு நிறைய இருக்கு. நம்ம எப்பவுமே 22 கேரட், அதாவது 91.6% கோல்டு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அப்படின்னா என்னன்னாக்க, அந்த தங்க நகையில கோல்டோடைய அளவு 91.6%. இதை தான் 916 கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம தங்க நகை வாங்கும்போது அதுல இந்த 5 முத்திரைகளும் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுடைய லோகோ. அப்புறமா அந்த தங்கத்துடைய தூய்மை 916 இல்லை 22 கேரட்டா அப்படின்றது அதில் போட்டிருக்கோம். மூணாவது, அதை அந்த பியூரிட்டியை மெஷர் பண்ண அந்த ஹால்மார்க்கிங் சென்டர், தமிழகத்திலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ் இருக்கு, அவங்களுடைய லோகோ. அப்புறம் நீங்க வாங்குற நகை கடை, அவங்களுடைய லோகோ இல்லைன்னா கோட். அப்புறம் எந்த வருஷம் அந்த நகை செய்யப்பட்டது, இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா பார்த்து தான் வாங்கணும். இது எல்லாமே இருந்தாதான் இது உண்மையிலேயே 100%, அதாவது 91.6% பியூர் கோல்டு, 22 கேரட் கோல்டு. இல்லைன்னாக்க நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, அந்த கடையிலேயே ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க கோல்டோட பியூரிட்டியை செக் பண்றதுக்கு. அதுல நீங்க போட்டு காட்டி கோல்டோடைய பர்சன்ட் எவ்வளவு இருக்குன்றதையும் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இது நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்போ பொதுவாக பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கல் வச்ச நகை, அப்புறம் டிசைனர் ஜுவல்லரி ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த டிசைனர் ஜுவல்லரியில எல்லாம் நிறைய எனாமல், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதை எப்படி இதுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்கன்றதை இப்ப பாருங்க. இன்னைக்கு தங்கத்தோடைய விலை கிட்டத்தட்ட 4650 ரூபாய். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கல் வச்ச வளையல் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோமே. இந்த கல் வச்ச வளையல்ல ஒரு 16 கிராம் தங்கமும் ஒரு 2 கிராமும் கல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கடையில வாங்கும்போது என்ன அப்படின்னாக்க, இந்த 18 கிராமுக்குமே நம்ம தங்கத்தோட எடை கொடுத்து தான் நம்ம வாங்குவோம். 16 கிராமுக்கு கிடையாது. இந்த கல்லோட மதிப்பு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம தங்கத்தோடைய மதிப்பையும் சேர்த்து, தங்கத்தோட மதிப்பை இந்த கல்லுக்கு கொடுத்து தான் வாங்குறோம். கிட்டத்தட்ட 74,400 ரூபாய் இருக்கிற இந்த 16 கிராம் தங்கத்துக்கு நம்ம 9,300 ரூபாய் அதிகமாக கொடுத்து 83,784 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோம். ஸோ நம்ம முடிஞ்ச வரையும் இந்த டிசைனர் ஜுவல்லரி பக்கம் போகாம இருக்கணும். இல்லைன்னாக்க கற்கள் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ அதை நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது சேதாரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ முதல்ல எல்லாம் தங்கத்தை ஆசாரியார் செய்யும் போது என்னன்னாக்க, அவங்க வெட்டும் போது மடக்கும் போது தங்கம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சேதாரம்னு போட்டு வாங்குவாங்க. அது நகையை பொறுத்து, அது நகையோட டிசைனை பொறுத்து 5லேருந்து 20% வரையும், ஒரு சில நேரங்கள்ல 25% வரையும் கூட அது போக வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே எடுத்துக்காட்ட நம்ம எடுத்துப்போமே. இப்போ இந்த 18 கிராம், அதாவது 16 கிராம் கோல்டு பிளஸ் 2 கிராம் ஸ்டோனுக்கு 83,000 ரூபாய் இருக்குன்னாக்க, இதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10% வேஸ்டேஜ் போட்டா 9,306 ரூபாய். இந்த 10%ன்றது இதுல கால்குலேட் ஆகாது. மொத்த ரேட் எவ்வளவோ அதுல தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இதில் 10% வெயிட்டேஜ் உங்களுக்கு 9,306 ரூபாய் சேர்த்து இப்போ 93,000 சொச்சம் உங்களுக்கு இப்போ தங்கத்தோட விலையாயிடுச்சு. இப்போ சமீபத்திய காலத்துல நிறைய மிஷின் மேட் ஜுவல்லரிஸ், மிஷின்ஸ் ஜுவல்லரியை வேகமா பண்றதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் 1 மில்லிகிராம் வேஸ்டேஜ் இருந்தாலும் அதை உருக்கி திரும்ப பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த வேஸ்டேஜ், அதாவது சேதாரம்ங்கிறது நகை கடை பொதுவாக அவங்களுடைய லாபத்தை வச்சு விற்கிறது தான். நீங்க பொதுவா நகை வாங்கும்போது வேஸ்டேஜ் அதிகமா சொன்னாங்க அப்படின்னாக்கா, இதை நீங்க கண்டிப்பா குறைக்க சொல்லலாம். நீங்க எந்த விஷயத்துல நகை கடையில பேரம் பேசணும்னா, முதல்ல வேஸ்டேஜ்ல தான் பேரம் பேசணும்.
13% சொன்னாங்க, 14% சொன்னாங்கனாக்கா நீங்கள் 7லேருந்து 8%க்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நான் வேற கடையில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போகலாம். நீங்கள் அந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு. ஸோ இதில் நகை கடைகளுக்கு நிறைய லாபம் இருக்குது. அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் நெகோஷியேட் பண்ணி தான் வாங்கணும். அடுத்தது செய்கூலி. எந்த ஒரு நகை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதை செய்கிற அந்த ஒர்க்மேன்ஷிப்க்கு ரேட் போடுவாங்க. இது ஒரு சில கடைகளில் ஃபிக்ஸ்ட் ரேட் போடுவாங்க, இல்லைன்னா பர்சன்டேஜாக போடுவாங்க, இல்லைன்னா கிராமுக்கு உண்டான ரேட் போடுவாங்க. நம்ம இந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆல்ரெடி 18 கிராம் கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஸ்டோன் எல்லாம் சேர்த்து 93,000 ரூபாய் ஆயிடுச்சா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டோம்னாக்க 3,200 ரூபாய். ஸோ மொத்தம் 96,200 ரூபாய் வந்து இந்த கோல்டோடைய ரேட் ஆயிடுது இப்போ செய்கூலியை சேர்த்தோன்னு. இந்த மேக்கிங் சார்ஜஸ்லையும் நகை கடைகளுக்கு நிறைய லாபம் தான். ஏன்னா நிறைய மேக்கிங்கை வந்து மிஷின்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி தான் வாங்கணும். 5வது பைபேக். நீங்கள் ஒரு பழைய நகையை போட்டு புது நகையை எடுக்கும்போது அந்த நகை கடையில் நீங்கள் ஒரு கடையில் வாங்கின நகை இன்னொரு கடையில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக 1%, 2%, சமயங்கள் 5% அவங்க அதை குறைச்சிட்டு தான் அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அதே கடையில் திரும்ப நீங்கள் போட்டு எடுத்துக்கிறது நல்லது. அவங்க ஜென்ரலாக இந்த மாதிரி லாஸை வந்து அவங்க கட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ எப்படி வந்து நம்ம நகை வாங்கும்போது இந்த கல் எனாமல் இதுக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுக்குறோமோ, நகை கடைகள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப விவரம். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த ஸ்டோன் எனாமல் அப்புறம் அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு உருக்கி வெயிட் போட்டு தான் அதுக்கு உண்டான விலையை கொடுப்பாங்க. அதனால பொதுவாக நம்ம இந்த ஸ்டோன் எனாமல் இதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மொத்தமாக ஒரு சமரைஸ் பண்ணி சொல்கிறேன் பாருங்களேன். அந்த வளையல்ல 16 கிராம் கோல்டு 74,000 சொச்சம், 2 கிராம் ஸ்டோனுக்கு 9,000 ரூபாய், ஸோ கிட்டத்தட்ட 83,000 ரூபாய். அப்புறமா வேஸ்டேஜ் 10%, மொத்தம் 93,000 சொச்சம். அதுக்கு மேலே மேக்கிங் சார்ஜஸ் அது ஒரு 3,500 ரூபாய். ஸோ மொத்தம் 96,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே ஜிஎஸ்டி ஒரு 3%. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 99,500 ரூபாய், 1,00,000 ரூபாய். இதில் கோல்டோடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 74,400 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது 1,00,000 ரூபாய் கிட்ட. இது கிட்டத்தட்ட 33% ஜாஸ்தி. சரி, இதனால என்ன? கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் தான். ஆனால் நம்ம கோல்டு ஜுவல்லரின்றது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் கிடையாது. உங்களுடைய ஆப்ஜெக்டிவ், உங்களுடைய நோக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா கோல்டு ஜுவல்லரி பக்கம் போகாதீங்க. அதுக்கு பல வழிகள் இருக்குது. டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்குது, புல்லியன் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். சரி, அடுத்து கோல்டு வேறு என்னென்ன வகையில எல்லாம் வாங்கலாம்? இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனா என்ன, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நகை வாங்கின உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது பயனுள்ளதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.